வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். தேசிய மக்கள் சக்தியின் ஒரு எத்தனை வெற்றியை பெற்றாலும் தேசிய மக்கள் சக்திக்கு அது ஒரு வெற்றியாக இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. இலங்கையில் இருக்கிற முழு மாவட்டத்தையுமே தேசிய மக்கள் கைப்பற்றினாலும் அது உண்மையிலேயே ஒரு பேசு பொருளாக இருக்க மாட்டுதுன்றதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்து தேர்தல் முடிவு வந்திருக்குது. இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்குது. திசை காட்டியோட யாழ் மக்கள் எப்போது நிற்கிறாங்கன்றதை காட்டியிருக்கு. திசை காட்டி சின்னம் 41% வாக்களை பெற்றிருக்கு. இலங்கை தமிழரசு கட்சி பார்த்திங்கன்னு சொன்னால் 11% வாக்கு 2582 பெற்றிருக்கிறாங்க. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் 7% வாக்கு 1612 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவுடைய கட்சி பார்த்திங்கன்னு சொன்னால் 6% வாக்கு 1361 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. முக்கியமாக 1வது இடத்துல யாழ்ப்பாண மாவட்டம் எங்களோட தமிழர் கோட்டை கைப்பற்றப்பட்டிருக்குது தேசிய மக்கள் சக்தியால். உண்மையில் இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாற்றம், எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, மக்களுக்கு ஒரு விடிவு தேவை, இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு தேவை, எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த மக்கள், எங்களுடைய தமிழ் மக்கள், நான் சார்ந்து தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாக்களித்து அவர்களை நாங்கள் வெற்றி பெற செஞ்சுருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி ஆகிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரமாக தமிழரும் இந்த நாட்டில் குடிமக்கள் என்றதை நிலைநாட்டி அவர் சரியான ஒரு தீர்வை கொடுப்பார் என்றதை நாங்கள் நம்புகிறோம், எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தை ஒரு சிங்கள கட்சி அதுவும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கைப்பற்றி இருக்கிறன்றது முதல் முறை. ஓகே உறவுகளை, இதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம். இனி வரும் காலத்தில் இது ஒரு படிப்பினையாக வச்சு எங்களுடைய தமிழ் கட்சிகள் இது ஒரு படிப்பினை, பெரிய ஒரு படிப்பினையாக எடுத்து அவையில் செயற்படுவினமாக இருந்தால் இனி வரும் காலங்களில் அவர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கலாம் உறவுகளே. முக்கியமாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை ஆசனங்கள் கைப்பற்றினவங்கிற இன்னும் இறுதி முடிவு வரல. இறுதி முடிவு வந்ததும் அனைவருக்கும் தெரிய வரும். இந்த செய்தியை நான் உங்களோட பகிரணுமென்றதை தான் முக்கியமாக பகிர்ந்திருக்கிறேன். ஓகே உறவுகளே, மறக்காமல் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இதை கமெண்ட், நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறத பல ஆயிரம் பேர் பார்ப்பாங்க, அவர்களுக்கு ஒரு தெளிவு வரும். மறக்காமல் போட்டுட்டு போங்க. அடுத்த காலையில் சந்திப்போம் உறவுகளே. பாய்.